ஹாய் கைஸ், இன்றைக்கி என்னோடய சேனலில் மட்டன் சுக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக நல்லெண்ணெய், கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், ஜீரகம் எல்லாம் போட்டு நல்லா வதங்கிட்டு, காரத்துக்கு ஏற்ப வரமிளகா, நான் 4 வரமிளகா போட்டிருந்தேன். ஸோ அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்க ஸ்டேஜில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வதக்கினதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 1/4 கிலோ மட்டன் எடுத்திருந்தேன். ஸோ மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மட்டனை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு உப்பு, அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 விசில் விட்டு எடுத்துடலாம். ஸோ அப்போ நல்லா மட்டன் வெந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஆட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் மறுபடியும் வச்சு மசாலாலாம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலாவுக்கு மிளகும் சீரகமும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஏன்னா சுக்காக்காக தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது என்னோட அம்மாவோட ரெசிபி. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.